வெல்கம் டு கைலாஸ் கறிவேல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வந்து அருமையான ஒரு ரெசிபியுமா வந்திருக்கேன். அது என்னென்னா ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான். கொள்ளு வச்சு பண்ண போகிறோம். ஹோல்ஸ் கிராம் சொல்லுவோமே அதுதான். இந்த கொள்ளு வச்சு நம்ம தோசை பண்ணியிருக்கிறோம், துவையல் பண்ணலாம். அது மாதிரி நிறைய ரெசிபிஸ் எல்லாம் கொள்ளு வச்சு பண்ணலாம். இப்போ வந்து இட்லியோட நான் வந்து இந்த இட்லி மாவில் அரிசி சேர்க்கலை. அரிசி சேர்க்காம தான் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வெயிட் லாஸுக்கு சேர்த்து பண்ணுறதுனால உங்களுக்கு அரிசி சேர்த்து பண்ண விருப்பம் இருந்தால் அப்படியும் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கொள்ளும் உளுந்தும் சேர்த்து பண்ண போகிறேன். நல்ல சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்காக இந்த கொள்ளு சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே, அப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. வெயிட் லாஸ் ரெசிபி தான் கொள்ளு வச்சு பண்ண போகிறோம். ஹோல்ஸ் கிராம் சொல்லுவோமே, அதை வச்சு தான் இன்றைக்கி நாம் பண்ண போகிறோம். அருமையாக இருக்கும். இது வச்சு நம்ம சட்னி பண்ணியிருக்கிறோம், தோசை பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து இட்லி பண்ண போகிறோம். இந்த இட்லிக்கு வந்து ரைஸ் சேர்க்காம தான் நாம் பண்ணுறோம். ரைஸ் சேர்த்தும் நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ நான் வந்து உளுந்து மட்டும் சேர்த்து பண்ணுறேன். உளுந்து சேர்க்காம தனியாக இந்த கொள்ளு மட்டும் வச்சும் பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கிறதுக்காகவும் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் அப்படி பண்ணுறோம். பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இட்லி வந்து அருமையாக இருக்கும். கரெக்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து 2 பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஒரு அரை கப்பு கொள்ளு எடுத்துருக்கிறேன். எனக்கு வந்து இவ்வளோ போதும், அதனால எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டேன். இதே கப் அளவுக்கு தான் நம்ம உளுந்தும் எடுக்க போகிறோம். ஏது கப்புக்கு நீங்கள் கொள்ளு எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு நீங்கள் உளுந்தும் சேர்த்துக்கோங்க. நான் வெயிட் லாஸ் ரெசிபி ஆனதுனால தான் நான் அரிசி சேர்க்கலை. பாருங்கள், இந்த கொள்ளு வந்து நம்ம ஊற வைக்கணும். இது ரெண்டையுமே ஊற வைக்கணும். நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் பண்ண போகிறேன். அதனால நைட்டே ஊற வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து நைட்டு டின்னருக்கு வேணுன்னா நீங்கள் மத்தியானம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொள்ளு வந்து நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா அதில் நிறைய தூசியெல்லாம் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி தான் நம்ம ஊற வைக்கணும். பாருங்கள், நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இது வந்து நான் வாங்கின கொள்ளில் வந்து தூசி எதுவுமே இல்லை, நீட்டாக இருந்தது. அதனால் நான் 4-5 வாட்டி வாஷ் பண்ணேன். வாஷ் பண்ணி தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இந்த கொள்ளு வந்து எப்போவுமே ஒரு 6 மணி நேரம் ஊறணும். 6லேருந்து ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் ஊறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து காலையில் தான் நாம் இந்த இட்லி பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த கொள்ளு இட்லி உடம்புக்கு ரொம்ப நல்லது. மெஷர்மெண்ட் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரெண்டும் இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இதை வச்சு நம்ம வந்து தோசை பண்ணோம். அன்னைக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது தோசை. இதே மாதிரி சட்னி பண்ணோம். சட்னி வந்து 2-3 நாள் கூட கெட்டு போகாமல் அப்படியே இருந்தது. அந்த கொள்ளு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி இந்த இட்லியும் அது மாதிரி அருமையாக தான் இருக்கும். இது கூட உங்களுக்கு விருப்பம் உள்ள ஏது சைட் டிஷ் வச்சு வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நாம் இதை மூடி போட்டு ஓவர் நைட் ஊற வைக்க போகிறோம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கிறதுக்காக. ஓகே, பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. காலையில் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, கொள்ளுலாம் நல்லா ஊறி இருக்குது. இந்த ஊற வச்ச தண்ணி வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது கெட்டியாக தான் நம்ம அரைச்செடுக்கணும். நான் வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்கிறேன். கிரைண்டரில் வேணாலும் உங்களுக்கு அரைச்சிக்கலாம். இந்த கொள்ளும் இந்த உளுந்தும் சேர்த்தும் உங்களுக்கு ஊற போடலாம். நான் வந்து தனியாக ஊற போட்டேன். ஏன்னா உளுந்து கொஞ்சமாவது பொங்கி வரும். கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா நல்லா பொங்கி வரும். நான் மிக்சியில் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி தான் சேர்த்தேன். கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். எப்போவுமே இந்த இட்லிக்கு வந்து மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், தண்ணி ஆகக்கூடாது. பார்த்தீங்களா, உளுந்து இவ்வளோ கட்டியாக இருக்குது. தண்ணி ஆனால் இட்லி நல்லா வராது. அப்புறம் வந்து இந்த கொள்ளையும் நம்ம இதில் போட்டு அரைச்சிடலாம். தண்ணி பார்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். ஒரு 2 ஸ்பூன் வேணால் சேர்க்க வேண்டி வரும். இப்போ அதையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த கொள்ளும் நல்லா நீட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இது ரெண்டையுமே சேர்த்துடலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன். நல்லா அரைக்கணும். இப்போ வந்து அது கூட இதையும் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்க்கல, அதை விட கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம இதை புளிக்க வைக்க எல்லாம் போகிறதில்ல. உப்பு ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த உளுந்த மாவும் நம்ம கொள்ளு மாவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மாவு வந்து இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இது வந்து இட்லிக்கு நல்லா தான் இருக்கும். பாருங்கள், நல்லா அரைச்சி மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே கிளறிக்கோங்க. இப்போ வந்து சாதாரணமாக நம்ம இட்லி பண்ணுற மாதிரி பண்ணிட வேண்டியது தான். அதுக்காக
இந்த மாதிரி இட்லி தட்டு எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஆயில் வந்து நம்ம எல்லாத்துலேயும் க்ரீஸ் பண்ணிடலாம். இது கூட வந்து நீங்கள் கார சட்னி இப்படி சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லை சட்னி வச்சு சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து எல்லாத்துலேயுமே மாவு சேர்த்துடலாம். இங்கே வந்து மாவு சேர்க்கும்போது இந்த குழியில் ஒரு 3/4 பாகம் தான் மாவு சேர்க்கணும். நிறைய சேர்க்காதீங்க, ஒரு 3/4 பாகம் சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நாம் சேர்த்துடலாம். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சேர்த்துட்றேன். பாருங்கள், எல்லாத்துலேயுமே சேர்த்துட்டேன். நீ வந்து பாத்திரத்தில் தண்ணி கொதிக்குது, மேலே இட்லி தட்டை வச்சிடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இந்த கொள்ளு அதனால் ஒரு 15 நிமிஷம் வேகணும், நல்லா வேகணும். 15 நிமிஷம் வேகட்டும், நாம் மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்துடலாம். பாருங்கள், இப்படி திறந்து பார்க்கும்போது ஒரு டூத்பிக் ஏதாவது இருக்குன்னா வச்சு குத்தி பார்த்தா தெரியும், அதில் ஒட்டாமல் வரும். இல்லைனாலும் கை வச்சு பார்த்தாலும் தெரியும். 15 நிமிஷம் ஆனால் என்ன ஆனாலும் நல்லா வெந்திருக்கும். அதனால் நம்ம மாற்றிடலாம். பாருங்கள், நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இட்லியெல்லாம் எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை மாற்றிடலாம். பார்த்தீங்களா, ஒட்ட எதுவும் இல்லை, சூப்பராக கிடச்சிருக்கு கொள்ளு இட்லி. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்தையுமே நான் அதில் மாற்றிட்டேன். அருமையாக இருக்குது, பார்த்தீங்களா, சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் அந்த கொள்ளோட டேஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும், ஆனாலும் நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி இந்த மாதிரி இட்லி பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கே தெரியுங்க.